இது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடுறேன், லாக் பண்ணிடுறேங்க. இப்போ லாக் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கா இல்லையான்ட்டு எனக்கே தெரில. இப்போ இதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் நான் வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ லாக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப் இப்போ இங்கே கீழே தெரியுதா கைஸ் உங்களுக்கு? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டோம். அது ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லை இல்லைன்னு பார்க்கலாம் நம்ம. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் முகமது சுபான். நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், ஐ எம் வெரி சாரி பிகாஸ் வீடியோ ரொம்ப லேட்டாக வருது. நான் ஊருக்கு போயிருந்தேன், அதனால தான் நான் வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஆனால் கண்டென்ட் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். நான் வீடியோ ஷூட் பண்ண எனக்கு டைம் கிடைக்கல. பிகாஸ் நான் ஊருக்கு போய்ட்டு இன்றைக்கி தான் வரேன். இன்றைக்கி வந்த உடனே நான் ஒரு போஸ்ட் போட்டேன் யூடியூப்பில். அதுக்கப்புறமா இப்போ தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் ரெஸ்ட்டு கூட எடுக்காமல் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு டைம் கிடைக்கிது. நான் வேலைக்கும் போகிறேன், அதே மாதிரி வீடியோவும் ஷூட் பண்ணுறேன். அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ நான் ஊருக்கு வந்து அதனால தான் இந்த வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஆப்பை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ஆப் பேர் எக்ஸஸ் கேமரா ரெக்கார்டர் ப்ரைவேட்லி. ஸோ இதிலே நீங்கள் இப்போ அந்த பேர்லேயே நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் அது என்ன யூஸுக்கு இந்த ஆப் வந்துருக்குன்ட்டு. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இந்த சேனல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்பு உங்களுக்கு நான் இப்போ என் ப்ளே ஸ்டோரில் காட்டுறேன். ஆல்ரெடி எப்படி யூஸ் பண்ணுறது, அது என்ன யூஸு, அந்த ஆப்பில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக காட்டுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் இப்போ அந்த கேமரா அந்த ஆப் ஓப்பன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணோட இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ நீங்கள் இது ஸ்லைட் பண்ணிக்கோங்க. ஸ்லைட் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்டார்ட் ஆப்ஷன் காட்டும். ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஆப்ஷன் காட்டினோடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் கைஸ். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நீங்கள் நார்மலாகவே கேமரா யூஸ் பண்ணும்போது நீங்கள் இப்போ நார்மலாகவே நான் என் ஃபோன் கேமரா ஆன் பண்ணுறேன். ஸோ என் ஃபோன் கேமரா ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி காட்டுதாக இப்போ வீடியோ ரெக்கார்டர் ஆன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வீடியோ ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன், வீடியோவை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கா கைஸ். ஸோ இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் நேராக மினிமைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், வீடியோ கட் ஆகிடும். வீடியோவும் கட்டும், வீடியோ ஷூட்டும் ஆகாது. ஸோ இந்த கேமராவில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் காட்டுறேன் உங்களுக்கு. நான் இப்போ இது ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் நீங்கள் இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இந்த ஸ்டார்ட் கேமரா இருக்குல்ல, இது கிளிக் பண்ணிடணும் கைஸ். இது கிளிக் பண்ணோட இது கிராண்ட் பண்ணிடணும். கிராண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அலோ பர்மிஷன்ஸ் கேட்கும். நீங்கள் 3க்குமே அலோ கொடுத்துடணும். ஸோ அலோ கொடுத்தோன்னா இப்போ இந்த கேமரா கைஸ் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ரெக்கார்ட் ஆகிறது உங்களுக்கு காட்டாது, ஆனால் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. எங்கே காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே சின்னதாக காட்டுது கைஸ். இங்கே காட்டுதாக உங்களுக்கு இதுதான் ரெக்கார்டு ஆப்ஷனு. ஸோ கைஸ் இப்போ நான் இப்போ இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேறு எதுனா நோண்டலாம், நீங்கள் என்ன நோண்டாலும் அந்த வீடியோ கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது இப்போ நான் இந்த ரெக்கார்டர் கூட உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது இந்த ஆப் இப்போ நீங்கள் அது பாஸ் பண்ணோன்னா இது கிளிக் பண்ணிங்கனாக்கா இது இங்கே ஸ்டாப் கேமரா காட்டுதுக்கா கைஸ். இப்போ நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ ஸ்டாப் பண்ணோன்னா இது ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது ரெக்கார்ட் ஆகுது எங்கே போய் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெக்கார்ட்ஸ் காட்டுதா கைஸ். இதில் போனீங்கன்னா ஸோ இதில் காட்டும். இப்போ நான் இது ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ரெக்கார்ட் ஆகுது உங்களுக்கு காட்டாது, ஆனால் ரெக்கார்ட் ஆகிட்டு பாருங்க. கீழே சின்னதாக காட்டுது, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது பாருங்க. காட்டுதாக உங்களுக்கு இதுதான் ரெக்கார்டு ஆப்ஷனு. ஸோ கைஸ் இப்போ நான் இப்போ இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வேறு எதுனா நோண்டலாம், நீங்கள் என்ன நோண்டாலும் இந்த வீடியோ கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நான் இதில் என்ன டெஸ்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ண பட்டன் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுவேன். அந்த ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணாலும் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆதா இல்லைன்ட்டு எனக்கு தெரியணும். இது நான் இன்னும் நான் இது செக் பண்ணவே இல்லை. ஸோ இது நான் இப்போ இதில் செக் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். எனக்கே தெரியல அது ஒர்க் ஆகாமல் இல்லைன்னு தெரியல, ஆனால் இது எனக்கு தெரியாது. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இது ஓப்பன் பண்ணிட்டு நான் இப்போ கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இப்போ இது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடுறேன், லாக் பண்ணிடுறேங்க. இப்போ லாக் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கா இல்லையான்ட்டு எனக்கே தெரில. இப்போ இதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெக்கார்ட் ஆகுது இல்லைன்னு தெரியல, உங்களுக்கு காட்ட. நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் நான் வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போது வீடியோ ஷூட் ஆகிட்டு இருக்குது. இப்போது நான் லாக் ஓப்பன் பண்ணுறேன். லாக் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப் இப்போ இங்கே கீழே தெரியுதா கைஸ் உங்களுக்கு? வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது, ஆனால் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிட்டோம். அது ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லை இல்லைன்னு பார்க்கலாம் நம்ம. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நான் கேமரா ஸ்டாப் பண்ணிடுறேன் கைஸ். கேமரா ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ரெக்கார்ட்ஸில் போய் நான் பார்க்குறேன். இது ரெக்கார்ட் ஃபுல்லாக ஆயிருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியல, பார்த்தா தான் தெரியும். கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் இப்போ இது ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிடுறேன், லாக் பண்ணிடுறேங்க. இப்போ லாக் பண்ணிட்டேன். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கா இல்லையான்ட்டு எனக்கே தெரியல. இப்போ இதில் பார்க்கலாம் நீங்கள். ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்களா கைஸ், இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் நான் வீடியோ இப்போ ஷூட் பண்ணிட்டுருக்கேன்.
ஸோ வந்து இப்போ வீடியோ ஷூட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் வந்து லாக் ஓப்பன் பண்ணுறேன். கைஸ் நீங்களே லைவாக பார்த்துட்டீங்க, வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். பிகாஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஆஃப் பண்ண கூட ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னா நம்மளுக்கு எங்கே போனாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்போட ரேட்டிங் கூட உங்களுக்கு நான் ப்ளே ஸ்டோர்லேயே காட்டுறேன் பாருங்கள். ரேட்டிங் கூட நிறைய கமெண்ட்ஸ் கூட வந்துருக்கோம் கைஸ். இங்கே பாருங்கள் ரேட்டிங் கூட இங்கே பாருங்கள். ரேட்டிங் பாருங்கள் 4.4 ரிவ்யூஸ் பார்த்தீங்களா. 4K வந்தது ரிவ்யூஸு. நிறைய பேர் கூட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். நீங்களே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியுதா இல்லைன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சது இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து நம்மளுக்கு ப்ரைவேட்டாக ஒரு வீடியோ ஷூட் பண்ணோன்னா எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஃபோன் எடுத்து ஷூட் பண்ண முடியாது. அவங்க ஒரு மாதிரியாக நினைப்பாங்க. எங்கேயோ நம்ம ப்ரைவேட்டாக ஒரு இம்பார்ட்டண்ட் இடத்துல நம்மளுக்கு ஷூட் பண்ணோம், அவங்களுக்கு தெரியாமல் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த ஆப் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப். வந்து நீங்கள் ப்ரைவேட்டான ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லைனா ஒரு பெரிய பிஸ்னஸ் பற்றி பேசுகிற போகிறோம், ஏதோ ஒன்று பெரிய விஷயமா நம்ம பேச போகிறோம். ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், அவங்களுக்கு தெரியாமல் பண்ணோம், ஸ்க்ரீன் கூட ஆஃப் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தான் உங்களுக்கு இந்த சேனலில் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணி கேட்குறீங்களோ அதை பற்றி கூட நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டு கண்டிப்பாக போடுவேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.